இந்த தினம் இந்த பகுதியுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு தடுப்பணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இப்போ மாண்பு முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பில் 9 கோடி மதிப்பீட்டில் இந்த சொக்கான் ஓடையில் குச்சிப்பாலம் கிராமத்தில் சொக்கான் ஓடையில் இந்த தடுப்பணை கட்டப்படுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக உப்பு தண்ணி மேலும் பரவாமல் கடலுடைய உப்பு நீர் இங்கே உள்புகாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது விவசாயிகளுக்கு நல்ல அந்த நீண்ட நாள் கோரிக்கையை இன்றைய தினம் இந்த பகுதியில் நிறைவேறுகிறது. இது நம்முடைய இந்த மாவட்டத்தில் கடல் நீர் அடிக்கடி கடல் நீர் சுனாமிக்கு பிறகு இப்போ கடல் நீர் உட்புகுந்த சூழ்நிலை. கொள்ளிடம் பகுதியில் ஒரு தடுப்பணை கிட்டத்தட்ட 80-90 கோடி அளவிற்கு ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுவதற்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கொள்ளிடத்தில் அந்த உப்பு நீர் பெறுவது. அதே போல் இந்த பகுதியில் இந்த கோரிக்கை இப்போது நீண்ட நாள் கோரிக்கை இப்போது இந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரசாதமாக இது அமைந்திருக்கிறது. இது இப்போ பிச்சாவரத்து முன்னே ஒரு ஃபாரஸ்ட் பிரச்சனை அது கிளியர் அதனுடைய ஃபாரஸ்ட்டு இல்லை என்று அதை கிளியர் பண்ணி இப்போது அதனுடைய பணி ஆணை வழங்குகிறது. அடுத்த வாரம் பணி ஆணை வழங்கப்படும். பிச்சாவரம் போன்ற இந்த சுற்றுலா பகுதியை மேம்படுத்துவதற்கு இந்த பகுதியை இந்த கடற்கரை ஓரம் இந்த கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் அளவுக்கு கடற்கரை இந்த மாவட்டம் முழுமையாக அமைந்திருக்கிறது. அது பிச்சாவரம், அதே போல் சாமியார்பேட்டை, கடலூர், சில்வர் பீச் இதெல்லாம் சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து இப்போது கடலூரில் சில்வர் பீச்சு கிட்டத்தட்ட 20 கோடி மதிப்பீட்டில் இப்போ கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சாமியார்பேட்டையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பிச்சாவரமும் இப்போது பிச்சாவரம் ஒரு சுற்றுலா பகுதியாக அறிவிக்கப்பட்டு இப்போ மக்கள் வந்து செல்கின்ற பகுதியாக இருக்கிறது. அதுக்கு கூடுதல் வசதிகளை செய்வதற்கு இப்போ பணி ஆணை ஒரு வார காலத்தில் வழங்கப்படும். இன்னும் சொல்ல போனால் பல கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு தனிநபர் பயன்பெறுகின்ற அதிகமாக தனிநபர் பயன்பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இந்த ஆதரவு இருக்கிறது. அதனால் இந்த ஒரு மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு திட்டம். இது போன்ற அடிப்படை தேவைகளை ஆய்ந்து செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கின்ற காலத்தால் எங்களுக்கு கூடுதல் மார்க்கு கிடைக்கும். 26 கூடுதலாக வாக்கு பெற்று கூடுதலாக சீட்டுகள் பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன். கல்லூரியை நம்முடைய எங்கள் ஆட்சியில் எடுத்ததில்லை. கடந்த ஆட்சியில் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தனிப்பட்ட ஆதங்கத்தின் பேரில் இந்த மருத்துவக் கல்லூரியை அரசு எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அரசு எடுத்தார்கள் தவிர அரசு கல்லூரியாக அறிவித்தார்கள் தவிர எந்தவித அடிப்படை அறிவார்ந்த விஷயங்கள் செய்யப்படவில்லை. அவசர கோலத்தில் எடுத்தார்கள் தவிர நான் அதற்குரிய முற்றுப்புள்ளியை வைக்கவில்லை. ஆனால் இப்போது இதுக்குரிய அரசாணை வழங்கப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அதே போல் போஸ்ட் கிட்ட 193 மருத்துவ பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அது சம்பள அந்த விகிதாச்சாரம் அது இங்கே பணியாற்றுகின்ற சம்பளம் வாங்குகின்ற சம்பளத்தினுடைய தன்மை இப்போ புது பணியை வரமுறை செய்யும்போது அதுக்குரிய பணியை பணம் அது இதெல்லாம் செட்டு செய்யாமல் அவசர காலத்தில் செய்த காரணத்தால் இந்த பகுதி மக்கள் பாதிப்பு அடைகின்றார்கள் என்று அறிந்து இப்போ முதல்வர்கள் 193 மருத்துவ பணியிடங்கள் அனுமதி வழங்கப்பட்டு அதுக்கு போதிய டாக்டர்கள் கவுன்சிலிங் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 83 மருத்துவர்கள் இப்போது பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது காலியிடங்களாக இருந்தது, இப்போது செய்யப்படுகிற படிப்படியாக இது கூடுதல். இப்போ அந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த கல்லூரி இல்லை, நரம்பியல் துறை இல்லை, அதே போல் ரேடியாலஜி இப்போ இல்லை. அதெல்லாம் இப்போ அந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அதுக்குரிய அனுமதி பெற்ற பிறகு அதுக்குரிய மருத்துவர்கள்
கவுன்சிலிங் மூலமாக தேர்வு செய்வார்கள். இப்போ அதுக்கு சீட்டெல்லாம் இப்போ அரசாங்கத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்கள்.